வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு எங்களுடைய ஒரு புதிய அனுபவம் ஒன்றைத்தான் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். அதுக்கு முதல் எங்களுடைய சனலை பார்க்குற உறவுகள் நெடுகலன் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணவனும் ஒரு பெல்லை தட்டவனும், அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு சுவாரஸ்யமான காணொளிகளை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் எங்களோட உறவுகள் எல்லாம் புலத்திலேயும் தாயத்திலும் இருக்கிறவர்கள் நிறைய பேருக்கு நிறைய இடங்களுக்கு சென்று பயணித்து போக்குவரத்து செய்ய வசதி பண தேவைகள் இருக்கிறதால நிறைய பேர் தெரியாத. ஆனால் காணொலிகளை பார்த்து எங்களுடைய எல்லாம் எடுத்து கதைப்பினோம். அந்த வகையில் தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு கரையோரத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு கரைக்கு வந்திருக்கிறோம். அந்த கரையில் இருந்து நாங்கள் ஒரு புதிய தீவு ஒன்றுக்குள்ளே நாங்கள் போகிறோம். இன்றைக்கு எங்களுடைய காணொலியில் ஒரு புதிய ஒரு காணொலி ஒன்றை தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஒரு சுவாரஸ்யமான காணொலியை தான் கொண்டு வர போகிறோம். அங்கே சென்ற பொழுது அந்த மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகள், அந்த என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அவைகளுடைய வாழ்வாதார நிலைகள் எப்படி இருக்கிறது, அங்கே என்னென்ன விசேஷமான விடயங்கள் இருக்குதுன்றதை நாங்கள் எங்களுடைய காணொலிகளுக்குள்ள உறவுகளுக்கு கொண்டு வருவோம். சந்தோஷம். எங்களுக்கு தார அந்த ஊக்குவிப்பு, அந்த ஆதரவுகள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள். மென்மேலும் தாயகத்தில் இருக்கிற எங்களால் முடிஞ்ச எங்களோட தமிழர் பூர்வீகமாக வாழ்கிற வரலாற்று இடங்களை நாங்கள் எங்களோட காணொலி மூலம் கொண்டு வரோம். அதுக்கு அமைவாகத்தான் யாழ்ப்பாணத்துக்கு சொந்தமான ஒரு தீவு பகுதியினுடைய கரையோரத்தில் நிற்கிறோம். இந்த கரையோரத்தில் இருந்து தான் நாங்கள் படகு மூலம் அங்கே செல்ல போகிறோம். அந்த இடத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பஸ் வந்து நிற்குது, ஏற்கனவே மக்கள் நிற்கணும். அங்கே சென்று அங்கே உள்ள மக்களோட நாங்கள் என்னென்ன விடயங்கள் இருக்கிறத உறவுகளே வாருங்க, நாங்கள் அங்கே போய் என்னென்ன விடயங்கள் இருக்கிறதை தான் பதிவு செய்கிறோம். நிச்சயமாக எங்களோட காணொலிக்கு நீங்கள் நிறைய ஆதரவு தந்து நிறைய லைக் பண்ணணும், பகிருங்கோ. ஏனென்றால் எங்களுடைய மண்ணில் எங்களுடைய இடங்களில் எப்படி வரலாறுகள் இருக்கிறது, எப்படியான வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறார்கள், இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறன்றதை நாங்கள் கொண்டு வரேன். வாருங்க உறவுகளே, காணொலிக்குள்ளே போகலாம். உறவுகளே, நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்துக்கு சொந்தமான ஒரு தீவு பகுதிக்குள்ளே தான் நாங்கள் லோஞ்சு மூலம் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு கடல் பயணம், அதில் லோஞ்சில் ஏறி போய்கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் சொல்லப்பட்ட இடம் எந்த இடம் உண்டு கரையில் இறங்கி போட்டு எங்களோட உறவுகளுக்கு சொல்லுவோம். இப்போ எங்களோட பல உறவுகள் இந்த லோஞ்சில் ஒரு பயணத்தை செய்து கொண்டிருக்கிறாங்கண்டா, யாழ்ப்பாணத்திலேருந்து அவைய சென்றடைய வேண்டிய அந்த கரையோரத்துக்காக இங்கே லோஞ்சு மூலம் ஏறி இருக்கணும். ஒரு கணிசமான மக்கள் இப்போ அடிக்கடி பஸ்ஸுகள் போக்குவரத்துகள் என்ன மாதிரி இருக்குது, நடைமுறையில் இருக்குதோ அதே மாதிரி இப்போ காலமே 7 மணிக்கு வந்த நாங்கள் இப்போ ஒரு லோஞ்சு போயிட்டு வந்துடுது. இப்போ இது 9 மணிக்கு விளக்கிட்டு போகுது. அப்போ உலகெங்கும் வாழுகிற உறவுகள் நிச்சயமாக உங்களோட இடங்களுக்குள்ள தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இதற்கான ஆதரவை நீங்கள் தர வேணும். இதில் அண்ணன் ஆப்ரேட்டர் அந்த சும்மா வார இதுதான் என்னட்டு மீன்பிடியிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஆப்ரேட்டர் இதில் தான் நிற்கிறார். இறங்கி போட்டும் அங்கே என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றதை நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு காணொலி மூலம் கொண்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கடலில் இப்போ போய்கொண்டிருக்குது. இந்த இதில் போகிறது இலங்கை கடற்படையினுடைய போர்க்கப்பல். அதாவது அந்த கடலில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுற பாதுகாப்பு படை, அதாவது கடற்படையினுடைய பாதுகாப்பு கப்பல்னு சொல்லப்படுகிறது. இந்த போர்க்கப்பலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கடலை சுற்றி இவர்களுடைய போக்குவரத்து நடவடிக்கைகள் இருக்கும். இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தமாக ஓடி திரிகிறவ, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க.
மக்களே, நாங்கள் இப்போ வந்து இறங்கிட்டோம் இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் நாங்கள் சொன்ன இடம் எந்த இடம் தீவு, யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு தீவு, அந்த இடத்துக்கு தான் போகிறோம்டா. அது எந்த இடமும் இல்லை, அனல தீவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதை சுற்றி பல தீவுகள் இருக்குது. எழுவதீவு இருக்குது, பருத்தி தீவு இருக்குது, புளியந்தீவு இருக்குது, நைனாதீவு, அப்படியெல்லாம் பல தீவுகள் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய பயணம் ஒன்றை செய்து நாங்கள் வந்து இப்போ அனல தீவுக்குள்ளே வந்துட்டோம். இனி அனல தீவில் இருந்து என்னென்ன விடயங்கள், என்னென்ன விஷயங்கள், எங்களோட மக்களுக்கு தேவையான சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாத்தையும் எங்களோட காணொலியில் தரப்புறம் பாருங்க. ஒரு அனல தீவுக்குள்ளே மக்களாக சென்று நாங்கள் எங்களுடைய நிகழ்வுகளை பதிவு செய்வோம். இப்போ இறங்கி நாங்கள் போயக்குள்ளே வந்து ஒரு காவலரன் ஒன்று இருக்குது இலங்கை படையினுடைய. அதுக்கு அருகில் வந்து பார்த்தால் தெரியும், நல்ல செழிப்பான மரங்கள், விழுதுகள் இறங்கி மிக சிறப்பாக எழுச்சியாக இருக்குது, மிக அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே அனல் அறிவதற்கு நாங்கள் போய்கொண்டிருக்கைகளில் வந்து பார்த்தா தெரியும் உறவுகளே, அங்கே இங்கெல்லாம் பார்த்தா பச்சை பசம்புள்ளாக வந்து இரு மரங்களும் நல்ல அழகான மரங்கள் காட்சி அளித்து கொண்டிருக்குது. இந்த ஒரு அழகிய இடம்தான் இந்த அனல் அறிவுன்றது வந்து. அப்போ எங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறது, எங்கே பார்த்தாலும் வந்து பச்சை மரங்களாக தான் கிடக்குது. என்ன மிக அழகாக இருக்குது. இங்கே பாருங்க உறவுகளே, இதில் போய்க்கு ஒரு சின்ன ஆலயம் ஒன்று இருக்குது. அதை பாண்டி கொண்டு நாங்கள் இப்போ இங்கே அனலதீவை நோக்கி போய்க்குள்ள பார்த்தால் தெரியும், திரும்பவும் நல்ல நல்ல மரங்கள் தான் இருக்குது, நல்ல அழகான மரங்கள். அதோட அந்த பூவரச மரங்கள் எல்லாம் பார்க்க தெரியுது. போய்கொண்டு மக்கள் நாளாந்தமாக இந்த பகுதியில் வந்து கூடுதலாக ஓட்டோ பாவனையெல்லாம் இருக்கிறவனாக வந்து இறங்குதுறைகளுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இங்கே பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. இதுதான் அனலதீவு இந்து மயானம், இதுதான் இந்த இந்து மயானம். அன்பு உறவுகளே, நாங்கள் இப்போ இதால் வந்த நாங்கள் வரையக்குள்ளே எனக்கு ஒரு பழைய ஞாபகம் ஒன்று வந்தது. அப்போ நான் என்னுடைய கேமராமேன் படப்பிடிப்பாளரை சொன்னேன்னு ஒரு நிப்பாட்டை சொல்லி, ஏனென்று கேட்டார். எனக்கு பார்த்த உடனே இந்த பூரச மரத்தினுடைய பழைய ஞாபகங்கள் என்ன மீட்டு பார்க்க செய்தேன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கைகளை கூட இந்த பூவரசம் இலையை பிடுங்கி பீப்பி ஊதினான். அதே மாதிரி இந்த பழைய ஆக்கள் சொல்லிவினம் என்னென்னு சொன்னால், இது பாரம்பரியத்தோடு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு மரம். பழைய ஆக்கள் சொல்லிவினம் என்னென்னு சொன்னால், ஒரு மரத்தை விடுவினம் என்னென்னா, எனக்கு நெஞ்சாங்கண்டைக்கு இதுதான் வேணுமென்று சொல்லி விடுவினம். ஆனால் எங்களோட நாட்டிலே எங்களோட மாவட்டங்களில் வந்து இன்றைக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு மதில்கள் சிவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதால் பலருக்கு வருத்தங்களும் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தால் இந்த பாரம்பரியம் அழியாமல் பார்த்த உடனே பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு பூரசமிலி ஒன்றை பிடுங்கி நான் ஒரு குழல் ஒன்று ஊதி பார்க்க போகிறேன். சின்னல்ல நாங்கள் பாடசாலைக்கு போன நேரம் இதில் பிபி ஊதினாங்கள். பாருங்கள், உங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வெறும் பாடசாலைகள் விட்டால் இன்டர்வெல் நேரங்கள் இங்கே இந்த பூரசம் இலையில் வந்து நாங்கள் குழல் ஊதின ஞாபகங்கள் வந்து எப்பவும் மறக்காதுன்னா பாடசாலை நட்புகளை மறக்க இயலாது. அதே போல் வயது முதிர்ந்தவர் சுருட்டில் கூட பழுத்த இலையை எடுத்து சுருட்டில் கூட சுற்றி போட்டு சுருட்டு பாவிச்சதை கூட நாங்கள் பார்த்துருக்குறோம். இங்கே வந்து மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல நீர்க்காகவும் வெளிநாட்டு பறவைகளும் வந்து தரவையில் உள்ள தண்ணிகளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மீன்கள் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கும். தென்னை மரங்கள் எல்லாம் சோடா வாஞ்ச நிலையில் நிற்கும். பழைய காலத்து மரங்கள், கனகாலத்து மரங்கள் தான். கூடுதலான ஒரு எழுச்சியாக தான் இருக்குது கிராமம். என்னென்னா கூடுதலாக பச்சை மரங்கள், சின்ன சின்ன மரங்கள் என்றாலும் பச்சை மரங்கள், தென்னை மரங்கள், கூடுதலாக பனை மரத்தை கொண்ட ஒரு பிரதேசம். ரெண்டும் சரிசமனாக தான் நிற்கிது, தென்னை மரங்களும் பனை மரங்களும் அப்படி தான் நிற்கிது. இது இந்த அனலதீவுக்கான ஒரு வைத்தியசாலை. நாங்கள் அதையும் ஒரு அப்படியே போய்களை காட்டி கொண்டு வரோம். ஒரு சிறிய வைத்தியசாலை தான், பிரதேச வைத்தியசாலை அனலதீவு. அந்த வைத்தியசாலைக்குள்ளே ஒரு சிறிய இந்து ஆலயமும் ஒன்று இருக்குது. இது பழைய வைத்தியசாலை, பிரதேச வைத்தியசாலை. அங்கே புதுசாக ஒன்று கட்டியிருக்கிறோம். இதில் வந்து பல்வொருள் ஒன்று இருக்குது. வைத்தியசாலை பக்கத்தில் இருக்கிற சிறப்புகளை நாங்கள் இப்படியே போய்க்கே கதைச்சி கொண்டு போகிறோம். என்னென்ன அந்த அனலதீவு மக்களுடைய அடிப்படை வாழ்வியல் நிலையம், அவருடைய கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான இதுகளும், கூடுதலாக கால்நடைகள் நிறைய இருந்து எருவுகள் போட்டிருக்கோம். இப்போ எருவுக்கு பஞ்சம் இல்லை, நல்ல விவசாயம் செய்யலாம்.
நான் சொன்ன மாதிரி பனை மரங்களும் தென்னை மரங்களும் சமாந்திரமாக சரி சமனாக தான் இருக்குது. பார்க்கவே முதல் வந்து ஒரு ஆசையாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு பனை மரத்தினுடைய இது ஊர்காவத்துறை பிரதேச சபை இங்கே வந்து மின் இணைப்பு செய்கிறது. அதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில். மிக உயரமான ஒரு தண்ணி டேங்க் கொண்டு இருக்குது. இதுக்குள்ள வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு இது வந்து நூலகம், பொது நூலகம் மணலதீவு. மரங்களை பார்த்தியெல்லாம் அப்படி இருக்கு. உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு இதுதான் எங்களுக்கு வந்து இந்த அனலதீவுக்கான ஒரு முதலாவது பயணம். இந்த அனலதீவுக்கான முதலாவது பயணத்தில் நாங்கள் வந்து இப்போ இந்த பெரிய புலம் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பெரிய புலம் அதாவது வந்து நான் இந்த இடத்தால் போகிறேன். இப்போ இது பெரிய புலம்னு தான் சொல்லப்படுது. அந்த இடத்துல வந்த இடத்துல பார்த்தேன் இதில் ஒரு அதாவது வந்து பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு பார்க்கல வந்து இதில் ஒரு வட்டமாக வந்து ஒரு குடிநீர் வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரதேசம் வந்து கூடுதலான ஒரு வெக்க கூடின ஒரு பிரதேசம். அப்போ இந்த வெக்க கூடின பிரதேசம் உண்டபடியாக இங்கே உள்ள வாழுகிற மக்கள் இந்த ஆலயத்தில் இதே போன்ற ஒரு கிணறு மாதிரி ஒரு தொட்டி கட்டி இருக்கணும் வட்டமாக. காரணம் என்னென்னு சொன்னால் தங்களுடைய மனித நேயத்தை வெளிப்படுத்தினோம். இப்போ மனித நேயத்தை வெளிப்படுத்தினோம் என்னென்னு சொன்னால் கால்நடைகளுக்கான குடிநீர் வசதி செய்திருக்கிறோம்னா தங்களை போல இந்த கால்நடைகளையும் வந்து ஜீவராசிகளையும் மனித நேயத்தை வெளிப்படுத்தி அவன் நேசிக்கிறபடியாக தான் இன்றைக்கு வந்து இதில் வந்து கால்நடைகளுக்கான தண்ணீர் வந்து தேங்கி இருக்குது. காரணம் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெக்க கூடின ஒரு பிரதேசம், கிணறும் இருக்குது. கிணறும் வந்து ஆழங்குறைவு தான், நல்ல ஒரு தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் இது பெரிய புலம் என்று சொல்லப்படுது. அப்போ எங்களுக்கான தீவுக்கான அதாவது வந்து அனலதீவுக்கான முதலாவது பயணம் பெரிய புலம் ஸ்ரீ சங்கரநாதர் மகா கணபதி பிள்ளையார் தேவஸ்தானம் என்று போட்டிருக்கு. இது பிள்ளையார் கோயில் என்று சொல்லப்படுது. இது ஒரு கிட்டத்தட்ட நீண்ட காலமாக இருக்குது, பழமை வாய்ந்த ஆலயம் என்று சொல்லப்படுது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் இவ்வளவு ஆண்டுகளுக்கு முதல் வந்து இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு கேணியும் ஒன்று இருக்குது. அதையும் ஏனென்றால் இந்த எங்களுடைய தமிழருடைய பண்பாட்டின் அடையாளங்கள் வந்து சிதைவடையாமல் அதை பாதுகாக்க வேணுமென்றதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை வந்து செய்திருக்கோம். அதே போல் அனலதீவுக்கு வந்திருக்கிறோம். அனலதீவில் இருக்கிறவர்கள் வந்து நிறைய பேர் வந்து புலம்பெயர் உறவுகளாக இருக்கிறீர்கள். இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒரு என்னுடைய நண்பனுடைய மனைவி இந்த அனலதீவு அவை டென்மார்க்கில் இருக்கிறோம். அவைகளும் கேட்டிருந்தவ எல்லா இடங்கள்லையும் காணொலி செய்கிறீர்கள், எங்களோட ஊருக்கும் ஒருக்கா நீங்கள் போங்கன்னு சொல்லியிருந்தவ இங்கே வந்தோடனே தான் அந்த ஞாபகம் வருகுது. அப்போ எல்லா உறவுகளும் வந்து அநேகமாக புலம்பெயர் உறவுகள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் புலம்பெயர் நாடுகளில் வசிக்கிறீர்கள். இருந்தாலும் நாங்கள் உங்களோட பிரதேசம் உங்களோட இடங்களுக்குள்ள வந்து உங்களோட கிராமத்தினுடைய மகிமை, அதனுடைய வெளிச்சம், அதனுடைய அடிப்படை வாழ்வியல் வரலாறுகள், பாரம்பரியமான இடங்கள், அதுக்கான சிறப்புகள் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பதிவில் கொண்டு வரோம். அனலதீவு சதாசிவ மகா வித்தியாலயம். ஒரு முருகன் கோயில் ஒன்று தான் இருக்குது. இதில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அஞ்சல் அலுவலகம், ஐயாரி ஸ்டோர்ஸ். கேட்கணும்
அனலதீவு தெற்கு ஆகாக்க பாடசாலை. இங்கே வரமா இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து பால் கிழுவை வந்து நல்லா சடைச்சி போய் நல்லா தளதளந்து இருக்குது. முந்தி எல்லாம் யாழ்ப்பாணத்தில் எல்லா இடமும் இந்த கிழுவை வேலி இருந்தது. இப்போ இல்லை. இப்போ பார்த்தா மதிலும் தகர வேலி மாத்தான் இருக்கு. ஆனால் இங்கே அனலதீவில் பார்த்தால் இங்கே பால் கிழுவை வந்து மிக அதிசயம் ஒன்று தான் நான் சொல்லலாம். வேண்டாம், இங்கே நிறைய காணக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடம் எல்லாம் வந்து ஒரு முக்கியமான பிரதேசம். ஆனால் இயற்கையே வந்து மக்களுக்கு மருத்துவ நீதியாக பாருங்க. கற்றாழை வந்து எவ்வளவு சிறப்பான இது. இந்த கற்றாழையில் வந்து எத்தனையோ விதமான மருத்துவங்கள் மாறக்கூடிய இருக்குது பாருங்க. இந்த இடமெல்லாம் வந்து ஒரு ஒளியாக தான் இருக்குது. ஒளி என்றாலும் அங்கால கடற்கரை இருக்குது. இப்போ இந்த இடமெல்லாம் வந்து என்ன சிறப்புன்னு சொன்னால் நல்ல நிறைய பாருங்க அழகிய கற்றாழைகள் எல்லாம் வந்து நிறைய இந்த வெக்கையான ஒரு வெட்ட பிரதேசத்தில் நிறைய இருக்குது. இப்போ இது மருத்துவ நீதியாக வந்து பாவிக்கலாம் மக்கள் வந்து அதால் தான் இங்கே அனலதீவில் நோய் நொடி இல்லாமல் இருக்கிற அங்கால கடல் காற்று இருக்குது, உப்பு காற்று இருக்குது, அதோடு இந்த கற்றாழையிலும் இருக்குது. பலராலும் அறியப்பட்ட ஒரு இடம். இதில் நாங்கள் அறிஞ்சு வந்த நாங்கள் 40 அடி மனிதனுடைய கால் பாதம் இருக்குதுன்னு சொல்லித்தான் இந்த இடத்துக்கு அறிஞ்சு வந்த நாங்கள். ஆனால் இப்போ அது இங்கே இல்லை. அதை நாங்கள் இந்த இடத்த பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம் உறவுகளே. நாங்கள் வரைக்குள்ள சொல்லிச்சு நம்ம சிலது கடல் அலைகளோடு அழிஞ்சிருக்கும், எதுக்கு நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி இருந்துச்சு. வந்த வகையிலே தான் இந்த இடத்துல தான் அந்த கால்பாதம் இருந்ததுன்னு சொல்லி நாங்களுக்கு அதில் விசாரிக்க 2 தம்பியாக்கள் சொல்லிக்கணும். ஆனால் இதில் இருந்தது இப்போ அந்த கடல் நீர் அடித்து அது மேலால் அழிஞ்சிட்டுதுன்னு சொல்லியிருக்கிறோம். இல்லாட்டிக்கு நாங்கள் உங்களுக்கு இதை காட்டலாம். ஆனால் இந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். அதான் இந்த கடற்கரை. உறவுகளை என்னென்னு சொன்னால் அங்கே எங்கட இடங்களில் வந்து கற்றாழையை வந்து வளர்க்குறோம். என்ன கற்றாழை வளர்த்து கற்றாழை விற்பனை ஆகுது. ஆனால் இங்கே பார்த்தால் இந்த காட்டுக்குள்ளே வந்து கற்றாழை வந்து தேவையான அளவில் இருக்குது. மருத்துவத்துக்கு எல்லா விதமான மருத்துவத்துக்கும் இது பாவிக்கிறது. ஆனால் இங்கே என்னடான்னு சொன்னால் தேவையான அளவில் காட்டுக்கே இருக்குது. இது சிறப்பு தான். இப்போ அந்த இடமெல்லாம் இருக்குண்ணா நிறைய கற்றாழை இருக்குது. உண்மையிலே வந்து இது அல்சர் போன்ற வருத்தங்கள் கன வியாதிகளுக்கு இது சிரமமானங்களே. நாங்கள் இப்போ அனலதீவு எல்லாம் சுற்றி பார்த்து அனலதீவினுடைய முடிவு எல்லைக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் எல்லா இடமும் எங்களுடைய காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இதுதான் அனலதீவினுடைய முடிவு. இந்த இடம் வந்து 2 பக்கம் கடலுக்கு ஒரு தொடர்பாக இருந்தது. இந்த இடத்துக்கான பாதை ஒன்று அமைச்சிருக்கிறோம். இந்தியாவில் அந்த புளியந்தீவுக்கும் இந்த அனலதீவுக்குமான எல்லையாக தான் இது காணப்படும். இந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கு அனலதீவினுடைய பதிவேற்றங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அனலதீவினுடைய அபிப்பிராயங்கள், அதுக்கான கமெண்ட்ஸுகளை நீங்கள் எங்களுடைய உறவுகள் எழுதணும். அனலதீவில் வாழுகிற மக்கள் வந்து பிரமாண்டமாக வந்து புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லோருக்குமாக நாங்கள் இந்த காணொலியை நாங்கள் தாரோம். இதுக்கான அபிப்பிராயங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் அன்பின் சிறி. நன்றி.